நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்பாய் பரலோகத்தின் தேவன் இந்த பூமிக்கு வந்து தேவன் இல்லாமல் அடிமைதனத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை உண்டு என்பதை உறுதிப்படுத்தவும், பழைய பிரமாணங்களில் அடிமைப்பட்டு கிடந்தவர்கள் இவருக்கு சொந்த ஜனங்களாய் மாற வேண்டும், பரலோகத்துக்கு சொந்தமானவர்களாய் மாற வேண்டும் என்று பரலோகம் தீர்மானித்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மீட்பராக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்து, அவர் சிலுவையை சுமந்து சிலுவையிலே மரித்து அந்த விடுதலைக்கு காரணமாய் இரத்தம் சிந்தி தியாகம் செய்ததான அந்த காரியங்களை உணரவும், மீண்டும் ஒரு முறை நாம் அடிமைகள் அல்ல, நாம் அவருக்கு சொந்த ஜனங்கள் என்பதை உணர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்து, கடந்த 25 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கவும், இன்றைக்கு 26வது நாளாக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து, நீங்கள் வசனத்தை தியானித்து வசனத்தை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்த, நம்முடைய வாழ்க்கையின் நிலை இப்படி இருந்ததே, இப்பொழுது என் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறதே, யாரும் எங்களுக்கு உதவி செய்யவில்லையே, எங்கள் வாழ்க்கை உடைந்து கசந்து முடிந்து போனதுங்கிற நிலையில் நாங்கள் இருந்தபோது எங்கள் ஆண்டவர் இப்படியெல்லாம் எங்களுக்கு நன்மை செய்தாரே என்று சிந்தித்து வாழ்வதற்கு தேவன் நடத்தி வருகிற பாதைகளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 5-6 வசனங்களை படிக்கிறேன் பாருங்கள். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் நீ இனி அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாதிருந்த போது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? இங்குள்ள வார்த்தைகளை பவுல் கலாத்திய திருச்சபைக்கு உள்ள ஜனங்களுக்கு தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். குறிப்பா இந்த 4ஆம் அதிகாரத்தில் அல்லது இந்த கலாத்திய நிருபத்தில் நீங்கள் படிக்கும்போது பழைய நியாயப்பிரமாணம் மோசே மூலம் கொடுக்கப்பட்டது, புதிய கிருபையின் பிரமாணம் ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் அவர் சிலுவை மரணத்தின் மூலம் வந்த வித்தியாசங்களை விளக்கி காட்டி ஜனங்களை தெளிவாக்குகிறார். அப்ப அந்த ஜனங்களுடைய மனதுல என்ன இருந்தது? பழைய அந்த உடன்படிக்கையின் கீழவே நாம் இருந்தெல்லாம் ஒரு புதிய பாதையை நோக்கி முன்னேற வேண்டாம், ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது, ஒரு புதிய அனுபவம் இருக்கிறது. அந்த நிலைமையை குறித்த அந்த சிந்தனை இல்லாமல் தான் இவர்கள் இருந்தார்கள். அப்ப அவர்களுக்கு தான் என்ன சொல்றாருன்னா, நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு அந்த அடிமைக்குட்பட்டவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துக்குட்பட்டு இப்ப நீங்க அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறீர்கள். அந்த புதிய நோக்கத்தோடு பயணிக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தைகளை தான் இங்கே பார்க்கிறோம். என்ன? காலம் நிறைவேறினது. இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் அல்லது அவருடைய மரணமும் ஒட்டியுள்ள வார்த்தைகள் தான்.
காலம் நிறைவேறாமல் இருந்தபோது உள்ள நிலை வேற. ஆனா இப்ப காலம் நிறைவேறிற்று, சரியான நேரம் வந்தது. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் யார்? ஆண்டவராகிய இயேசு. யார் மூலமாக தேவன் மனிதனாய் வந்தார்? பரிசுத்த ஆவியானவர் மூலம். தேவ திட்டப்படி முன்னறிவிக்கப்பட்டு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த வார்த்தைகளின்படி ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று அங்கே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளின் அடிப்படையில் காலம் நிறைவேறினது. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர், நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது மோசே மூலம் கொடுக்கப்பட்டதான நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கோ ஒழித்து கட்டுவதற்கோ வரல. ஏன்? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரும் அவர்தான். மனுஷனா வந்ததனால நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் வரைக்கும் மோசே தொடங்கி சீனாய் மலை, மோசே தொடங்கி யோவான் ஸ்நானன் இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்து ஆண்டுடைய சிலுவை மரணம் வரைக்கும் நியாயப்பிரமாணம், அதற்கு ஜீவன் இருந்தது. இயேசு கிறிஸ்து கூட அந்த பிரமாணத்துக்குட்பட்ட சகலவற்றையும் நிறைவேற்றினதை பார்க்கிறோம். ஏன்னா அவரே வார்த்தையை கொடுத்துட்டு அவரே இல்லைன்னு விட்டுற மாட்டார். பிரமாணத்தை கொடுத்தார், அதை நிறைவேற்றினார், அதற்கு கீழானவராகவே காணப்பட்டார். அப்பா, நியாயப்பிரமாணத்திற்கு கீழான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார், பரலோகத்திலிருந்து அனுப்பினார். நியாயப்பிரமாணத்துக்கு மேல இல்லை, அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பிரமாணத்தை நிறைவேற்றினார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம பழைய ஏற்பாட்டை விட்டுடணும், புதிய ஏற்பாட்டை மட்டும் பிடிச்சிக்கணும், பழைய ஏற்பாடு நாம தேவையில்லைன்னு. ஆண்டவரே அதை நிறைவேற்றி இருக்கிறாரு. நாம யாரு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு? வேத வசனத்துக்கு விரோதமா ஏன் பேசணும்? வேத வாக்கியெல்லாம் ஏன் தப்பா யோசிக்கணும்? இருக்கிறத உள்ளபடி படிச்சு, இருக்கிற வார்த்தையை சிந்தித்து, வசனத்தை கூட்டாம, வேத வார்த்தைகளை குறைக்காம, யாரையும் குழப்பாம, இருக்கிற சத்தியத்தை சொல்லி ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று, நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்க வேணாம், பரலோகத்துக்கு போகணும், நீங்க அவருடைய பிள்ளைன்னு சொல்லி ஆயத்தப்படுத்துவதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி குழப்பி கொண்டிருக்கிற நிலைமைய நாம பார்க்கிறோம். நமக்கு அந்த புரிதலை கர்த்தர் கொடுக்கவில்லை. சத்தியத்தை படிக்கணும், சத்தியத்தை அப்படியே சொல்லணும், ஆண்டவருக்கு முன்னால குற்றமற்ற நிலையில் நிற்க வேண்டும் என்பது. அப்ப இப்படி குமாரன் அனுப்பப்பட்டார். மேலும் நீங்கள் புத்திரர். நீங்க யாரு? கலாத்திய சபையே, இந்த நாட்களில் வாழ்கிற தேவ ஜனமே, நீங்க யாரு? அவருடைய பிள்ளைங்க, அவங்களுடைய பிள்ளைங்க, அவருடைய புத்திரர். என்ன நமக்கு உரிமை கிடைச்சிருக்கு? அப்பா பிதாவே, இந்த பூமியில நமக்கு யாரும் இல்லை, யாரையும் கூப்பிட வழியிலன்னு நினைக்க வேணாம். நம்ம சொல்ல முடியும், அப்பா பிதாவே என்று கூப்பிடுற அளவுக்கு அங்கே பிதாவாகிய தேவனை பார்க்கிறோம், அங்கே குமாரனாகிய தேவனை பார்க்கிறோம், அங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்கிறோம். பிதாவை அப்பான்னு கூப்பிடுறோம். குமாரன் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார், அவர் நமக்கு இந்த தியாகத்தை செய்திருக்கிறார், அவருடைய ஆவியை இருதயங்களில் அனுப்பினார். இனி நீங்கள் அடிமை இல்லை. கடந்த கால அடிமையை குறித்து, அடிமை வாழ்க்கை, பாவ வாழ்க்கையை குறித்து நீங்க அதை விட்டுட்டு வந்துட்டீங்க, வந்துடணும். அப்ப நம்ம அந்த பாவத்துக்குள்ள பழைய காரியத்துல இருந்தாதான் அதை நம்மளை விரட்டிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரணத்தின் மூலமாய் அவைகளை மேற்கொள்ள கிருபை கொடுத்தார். நீ இனி அடிமைத்தனத்துக்குட்பட்டவர்களை என் பிள்ளைங்கன்னு சொல்லி அந்த உரிமையை தந்திருக்கிறார். அதனால நீ இப்ப புத்திரன். ஆனால் நீ புத்திரனா எப்படி? கிறிஸ்துவின் மூலம் பரலோக தேவனுக்கு சுதந்திரம், அவருடைய உரிமையான சொத்து. அதனால நீங்க தேவனை அறியாம இருந்த நாட்கள்ல பல வழிபாடுகளுக்குள்ளே போனீங்க. ஆனா இப்பொழுது தேவன் யாருன்னு அறிந்திருக்கிறதினால் இனி நீங்கள் எதை அறிந்தீங்களோ அந்த அறிவை பெற்றுக்கொண்டு தவறான வழிபாடுகளை விட்டு விலகி
நீங்கள் மறுபடியும் அந்த பழைய காரியத்துக்கு போகாம விடுதலையாக்கப்பட்டதையும் நீ தேவனுடைய பிள்ளை என்கிற உணர்வையும் புரிந்து அவருக்காக வாழுவோம். வழிகளை உணருவோம். கர்த்தரை பற்றி கொள்ளுவோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். அந்த சுதந்திரங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் அனுபவிப்போம். வசனத்தை கேட்டு தியானித்து மரணத்தை சிந்தித்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பின்பற்றி வாழுவோம். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய அந்த தெளிவான புரிதலை தெளிவை தந்து மகிமையாக ஆண்டவர் வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.